வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசையுடன் சனி பயிற்சிக்கான பலனை பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு 8, 9 குடைய சனி பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு செல்கிறார். கர்மஸ்தானத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் மற்றும் 7ஆம் இடத்தையும் சனி பார்ப்பார். மிதுனத்திற்கு கர்மஸ்தானத்தில் அமரும் சனி பகவான் எதிர்பாராத உன்னத பலன்களை தர கடமைப்பட்டவராக செயல்படுவார். நீண்ட நாள் இருந்து வந்த மன அழுத்தங்களும் உடல் சோர்வும் நீங்கக்கூடியதாக இருக்கும். உடலில் ஏற்பட்ட காயங்களிலிருந்து குணமடைந்து வெளிப்படும் நிலைக்கு தரும். புத்துணர்ச்சியுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய நிலை தரும். இது நாள் வரை நல்ல மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல மாற்றங்களை தரக்கூடியதாக அமையும். சுப செலவுகளும் சுப நிகழ்வுகளும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் வரன் அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை உண்டாகும். தாயாருடன் சிறு சிறு வாக்குவாதங்களும் மருத்துவ செலவும் தரக்கூடியதாக இருக்கும். சில சமயங்களில் பேசும் வார்த்தைகளில் அவசொற்கள் வெளிப்படும். உங்கள் முயற்சி இக்காலகட்டம் தலையில்லாமல் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கடன் தொல்லையிலிருந்து மெல்ல மெல்ல விடுபடும் நிலை உண்டாகும். இது நாள் வரை நெருக்கடி கொடுத்தவர் எதிரிகள் விலக ஆரம்பிப்பார்கள். உத்தியோகம் தேடுபவர்களுக்கு காலகட்டம் நினைத்த உத்தியோகம் அமையும். உத்தியோகத்தில் விட்டு சிலர் பூர்வீக தொழிலுக்கு செல்லும் நிலை உண்டாகும். நீண்ட நாள் வெளிநாடு பயணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் அமையும். தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் இக்காலகட்டம் கைக்கு கிடைக்கப்பெறும். மாணவர்களுக்கு நட்பு வட்டாரங்களால் சிறு சிறு இடையூறுகள் உண்டாகும். கவனத்துடன் செயல்படுவது நல்லது. படிப்பு விஷயங்களில் நிலை தடுமாறும். சிலருக்கு தடைப்பட்ட படிப்பு இக்காலகட்டம் தொடரும் நிலை தரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும். எனவே உங்கள் கடின உழைப்பு அவசியம் தேவை. அப்பொழுதுதான் பணியில் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடைய முடியும். சனி பகவான் நீதிபதி போல் செயல்படுவார். எனவே உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்கு உங்கள் செயலில் நீதியும் நேர்மையும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் பணிகள் அதிகமாக காணப்படும். சோதனைகள் இருந்தாலும் உங்கள் திறமையை பயன்படுத்தி கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிக்கான பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டு கொள்ளலாம். திருமணம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். திருமணத்தில் இருந்து வந்த தடை மற்றும் தாமதங்கள் விலகும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தந்தையின் ஆதரவு பெறுவீர்கள். தாயுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனவே தாயுடன் சுமூக உறவை பராமரிப்பது கடினமாக இருக்கலாம். எனவே பொறுமையாக செயல்பட வேண்டும். இந்த சூழ்நிலையை சமாளித்து சிறந்த வலுவான உறவை காண அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். மேலும் எந்த ஒரு கருத்தையும் வெளிப்படையாகவே கருதுவது நல்லது. சகோதரர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். சில தற்காலிக பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரும். இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்கள் நிதி நிலையில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் நீங்கள் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வரவு செலவுகளில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நிதி குறித்து அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பண விஷயங்களில் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறவும். பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. முதலீடு மற்றும் இன்றி பணம் சார்ந்த எந்த விஷயமாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. கவனமாக செயல்படுவதன் மூலம் நிதி நிலையில் முன்னேற்றம் காணலாம். மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமாக செயல்படவும். மாணவர்களின் அறிவுத்திறன் மேம்படும். படைப்பாற்றல் செயல்படும். நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள். அதற்கான பலன்களையும் பெறுவீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் பெறுவீர்கள். வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுகிறது. உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். பின்னடைவுகள் உங்களை தடுக்க அனுமதிக்காதீர்கள். மேலும் உங்கள் திறமைகளை அடுத்த நிலைக்கு உயர்த்தி உங்கள் திறனை நம்புங்கள்.
இது அற்புதமான வாய்ப்புகள் நிறைந்த பிரகாசமான எதிர்காலத்திற்கான பாதையை அடிப்படும். சிறப்பு படிப்புகளுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுக்கு வரும். ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். கட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள் சாத்தியமாக காணப்படும். எனவே உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். எனவே உங்கள் ஆரோக்கியம் சீராக இருந்தால்தான் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்குண்டான பரிகாரத்தை பார்த்தால், மிதுன ராசிக்கு புதன் பகவான் அதிபதியாக செயல்படுவார். புதன் பகவான் உண்டான கடவுள் மகாவிஷ்ணு. சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செல்வது நல்லது. நன்றி, வணக்கம்.